இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? உடல் சூடு. ஆண்களும், பெண்களும் நெறைய பேர் சொல்றீங்க. உடல் சூடுங்க. என்ன தொட்டாலே அப்படியே ஃபீவர் வர மாதிரி இருக்கு. ஃபீவர் வந்துட்ட மாரியும் சிலர் சொல்றாங்க. என்ன இவ்ளோ சூடா இருக்கு? அப்படின்னு. பொதுவா இந்த உடல் சூடு ஏன் ஏற்படுது? இதை குறைப்பதற்கு சித்தர்கள் சொன்ன ரகசிய வழிமுறைகள்லாம் என்னென்னன்றத இந்த பதிவுல உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றதே பித்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு வரலாங்க. பித்தம் அப்படின்னு சொல்றது பொதுவாகவே நம்ம உடல்ல அந்த 3 தோடங்கள் இருக்கு பார்த்தீங்களா? வாதம், பித்தம், கபம். இது 3மே சமநிலையில இருக்கணும். அதிகரிச்சாலோ, குறைஞ்சாலோ நமக்கு அதிகமான பாதிப்புகள இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்ல உடல் உஷ்ணம் அதிகமாகுதுன்னா, நம்ம செய்யக்கூடிய வெயில் காலத்திலேயே சில பிரச்சனைகள் வரும். அம்மை சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றது, தோல் சார்ந்த நோய்கள் ஏற்படுறது, வியர்க்குரு அதிகமாக வர்றது, இந்த மாதிரி மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம சரி செய்றதுக்கு என்ன பண்ணலான்றத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த தைலம் இன்டர்னலா உள்ளுக்கு டெய்லி காலையில ஒரு 5 எம்எல் குடிக்கலாம். பெண்களுக்கு அதிகமா வெள்ளைப்படுது, நான் வெயில்லயே சுத்திட்டு இருக்கிறேன், உடல் சூடு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க 5 எம்எல் டெய்லி காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல இது குடிக்கலாம். உள்ளுக்கு குடிக்கணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? உடல் சூடு. ஆண்களும், பெண்களும் நெறைய பேர் சொல்றீங்க. உடல் சூடுங்க. என்ன தொட்டாலே அப்படியே ஃபீவர் வர மாதிரி இருக்கு. ஃபீவர் வந்துட்ட மாரியும் சிலர் சொல்றாங்க. என்ன இவ்ளோ சூடா இருக்கு? அப்படின்னு. பொதுவா இந்த உடல் சூடு ஏன் ஏற்படுது? இதை குறைப்பதற்கு சித்தர்கள் சொன்ன ரகசிய வழிமுறைகள்லாம் என்னென்னன்றத இந்த பதிவுல பார்க்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்றதே பித்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு வரலாங்க. பித்தம் அப்படின்னு சொல்றது பொதுவாகவே நம்ம உடல்ல அந்த 3 தோடங்கள் இருக்கு பார்த்தீங்களா? வாதம், பித்தம், கபம். இது 3மே சமநிலையில இருக்கணும். அதிகரிச்சாலோ, குறைஞ்சாலோ நமக்கு அதிகமான பாதிப்புகள இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்ல உடல் உஷ்ணம் அதிகமாகுதுன்னா, நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள். சரியா தண்ணி குடிக்காம இருக்கிறது, இரவு நேரத்தில சரியா தூங்காம இருக்கிறது, வெளியிலேயே நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, உடல்ல அந்த பித்ததோடம் அதிகரிக்க ஆரம்பிக்குதுங்க. பித்ததோடம் அதிகரிச்சா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிம்ப்டம்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணெரிச்சல், அதிகமான தலைமுடி உதிர்வு. இது பெரும்பாலும் நெறைய பேர் சொல்றோம். ஆண்களும், பெண்களும் இன்னைக்கு தலைமுடி உதிர்தல் எனக்கு கண்ட்ரோலே ஆகலங்க. குழந்தைகள கூட இந்த பிரச்சனை விட்டு வைக்கல. 10 வயது, 15 வயது இந்த வயதில டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் நெறைய நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல், கண்ணு சிவர்த்தல், முக்கியமாக பால்பிட்டேஷன் இதயம் அதிகமாக துடிக்கிறது, வேகமா துடிக்கிற மாதிரி சிலருக்கு ஆங்சைட்டி, ஃபியர் இருக்கும். யாருன்னா சத்தமா கூப்பிட்டா கூட எனக்கு பயம் வருது, திக்குன்னு ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணமே இல்லாம, இனம் புரியாத ஒரு பயம் நமக்கு தெரியறது. ஸோ இது எல்லாமே நெறைய பேருக்கு ஏற்படுறத நம்ம பார்க்குறோங்க. அப்போ நம்ம உடல்ல அந்த பயம் குறையறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு காரணமே உடல் சூடு தான். இந்த சம்மர்ல நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நார்மலா இருப்பாங்க. அதிகமான உடல் உஷ்ணம், வெயிலோட தாக்கத்தினால ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வியர்வை வர்றது, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு ஜாயின்டிஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த உடல் சூடு தணிவதற்கு, அதிகமான உடல் வெப்பம் தணிவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? அத சிம்பிளா நம்ம தினம்தோறும் ரெகுலரா ஃபாலோ பண்ணலாங்க. ஏன்னா, வெயில் காலத்திலேயே சில பிரச்சனைகள் வரும். அம்மை சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றது, தோல் சார்ந்த நோய்கள் ஏற்படுறது, வியர்க்குரு அதிகமாக வர்றது, இந்த மாதிரி மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம சரி செய்றதுக்கு என்ன பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாகவே நம்ம உடல்ல அந்த பித்த தோடத்தை தணிப்பதற்கு காலையில எந்திரிச்சோனே நீர் ஆகாரம் அந்த 3 தோடத்தையும் தணிக்கக்கூடியது தாங்க நீர் ஆகாரம். நீர் ஆகாரம் கொஞ்சம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதனுடைய இந்த சின்ன வெங்காயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இத நம்ம பயன்படுத்தணும். ஸோ சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்றது அதனுடைய சின்ன வெங்காயத்த மேல் தோல் எல்லாமே எடுத்துட்டு ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இத நெய்யில நல்லா வறுத்துட்டு
நெய்யில் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் சீரக பொடி சேர்த்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க இல்லையா, என்ன உணவு சாப்பிட்டாலும் அதனோடு இதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை இதனோட வச்சு சாப்பிடும்பொழுது உங்கள் உடலில் நலனில் நிறைய முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். பித்தம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. பித்தம் குறைந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சூடும் பித்தமும் குறைய இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூடு குறைவதற்கு எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும்? அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றீங்களா, இதை தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஃபி டீ நிறைய குடிக்கிறீங்களா, இதையும் தவிர்த்துக்கோங்க. இல்லை அதிகமான அசைவ உணவுகள், மசாலாக்கள் நிறைய சேர்த்த அசைவ உணவுகள் விரும்பி சாப்பிட்றீங்களா நீங்கள், கட்டாயமாக அதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெயில் காலம் குறையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை தவிர்த்தால் மட்டும்தான் உடலில் உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நெய்யோடு இதை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன், உடல் சூடு நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் குங்குளிய பற்பம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. இது ஒரு சிட்டிகை விட குறைவான அளவு தான் நம்ம எடுக்கணும். தினம்தோறும் ஒரு வேளை. யாரெல்லாம் இது அடல்ட்ஸ் மட்டும்தான் இது சாப்பிடணும். ஏன்னா இது பெருமருந்து வகையை சேர்த்தது. ஸோ இது ஒரு சிட்டிகை அளவு எடுத்து நம்ம நெய் விட்டு கலந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. இது எத்தனை நாள் சாப்பிடணும்? நெய்யில் தான் சாப்பிடணுமா? இந்த குங்குளிய பற்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய்யில் சாப்பிட்டிங்கன்னா உடல் உஷ்ணம் நன்றாக குறையும். காலையில் இளநீர் குடிக்கக்கூடிய பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, சிறுநீர் எரிச்சல், சிறுநீரக கற்கள் இருக்குன்னா அவங்க இதை என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு இளநீரில் அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவு எடுத்து கலந்து காலையில் ஒரு 5-7 நாட்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். உடல் சூடு நமக்கு தணிய ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் மறக்காமல் இதை செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து தொப்புல ஒரு 5 துளிகள் விட்டு நல்ல சர்க்குலர் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வயிறு உபாதைகள், இது எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு சரியாகணும், வயிறு எரிச்சல் சரியாகணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த தைலத்தை காய்ச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடல் சூடு காணாமல் போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கற்றாழை எடுத்துக்கோங்க, தேவையான அளவு கற்றாழை சும்மா ஒரு பவுலில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கற்றாழை இதனோட நம்ம ஒரு கைப்பிடி அளவு நெல்லிக்காய் எடுத்து இதை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அரைச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு உருண்டையா, அது கற்கம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா கற்றாழையும் நெல்லிக்காயும் எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயில் நல்லா காய்ச்சி இந்த தைலம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த தைலம் இன்டர்னலாக உள்ளுக்கு டெய்லி காலையில் ஒரு 5 ml குடிக்கலாம். பெண்களுக்கு அதிகமாக வெள்ளைப்படுது, நான் வெயிலையே சுற்றிட்டு இருக்கிறேன், உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 5 ml டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இது குடிக்கலாம், உள்ளுக்கு குடிக்கணும். அதே மாதிரி இதை வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்களேன், உடல் சூடு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.